ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே. இன்று நாம் ஒரு அற்புதமான கவியை சிந்திக்க இருக்கிறோம். மிகவும் அற்புதமான கவி. மகரிஷி அவர்கள் பெண்ணின் பெருமையை பற்றி பல்வேறு கவிகளிலே நமக்கு விளக்கம் கொடுத்திருந்தாலும் இந்த கவி அவை எல்லாவற்றிலும் விட ஒரு உயர்ந்த நிலையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இந்த உலகம் இயங்குவதற்கு அடிப்படை சக்தி என்று சொல்லுவோம். அப்ப அந்த சக்தியினுடைய வெளிப்பாடுதான் பெண்மை என்பதை அறிவில் சிறந்த அறிஞர்கள் எல்லாருமே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த பெண்மையில பல்வேறு சிறப்புகள் நிறைந்திருக்கிறது. அதுல மனைவி என்ற ஒரு ஸ்தானம் மிக மிக ஒரு உயர்ந்த உன்னதமான அதாவது துறவு நிலைக்கு ஒப்பான, துறவு நிலையை விட ஒரு படி உயர்ந்த என்று கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு நிலை இந்த மனைவி அப்படிங்கிற ஒரு ஸ்தானம். அப்ப அந்த மனைவியினுடைய மாண்பை உணர்த்தக்கூடிய ஒரு கவிதான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம். இது நிறைய பேர் உங்க எல்லாருக்குமே தெரிந்த கவியாக இருக்கு. நிச்சயமா அப்ப ஒரு பெண்ணினுடைய சிறப்பை இந்த கவியில பல்வேறு நிலைகள்ல மகரிஷி அவங்க உயர்த்தி சொல்லியிருக்காங்க. குறிப்பா மனைவி அப்படிங்கிற நிலையில அவங்க செய்யக்கூடிய செயல்கள் என்ன அப்படிங்கிறது. அதாவது பெண்மையே பார்த்தீங்க அப்படின்னா ஆஹ் தியாகத்தினுடைய ஒரு உருவமாகத்தான் இயற்கை பெண்மையை படைச்சிருக்கு. ஏன்னா அந்த பெண்மை தனக்காக எப்பொழுதும் வாழ்ந்ததே கிடையாது. பிறருக்காகவே வாழக்கூடிய ஒரு தன்மை தான் அந்த பெண்மையில நாம பார்க்கிறோம். அப்ப அதுவே ஒரு ஞான வாழ்க்கை தான். அப்ப அதை நம்ம முழுமையாக புரிந்து கொண்டோம் அப்படின்னா பெண்களுக்கு தனியாக யோகம், தியானம், ஞானம் எல்லாம் தேவையில்லை. ஏன்னா அவங்க வாழ்க்கையே முழுக்க முழுக்க கர்ம யோகமாக இருக்குது. பிறப்பு முதல் வாழ்நாள் முழுவதும் அவங்க பிறருக்காகவே வாழக்கூடிய ஒரு தன்மை இயல்பிலேயே அமைஞ்சு போச்சு அப்படித்தான் சொல்லணும். இயற்கையே அப்படித்தான் அமைச்சிருக்குதுன்னு கூட சொல்லணும். எப்படி ஒரு தாவர இனத்தை இயற்கை பிற உயிர்களுக்காகவே அமைத்து இருக்கிறதோ, பிற உயிர்கள் வாழணுங்கிறதுக்காகவே தாவர இனம் உருவாக்கப்பட்டிருக்கு இல்லையா? இறைவன் தந்த வரம் தாவரம்னு சொல்லுவோம். அது போல இந்த பெண்ணினம் அப்படிங்கிறது மனிதன்ல மட்டும் இல்லை, எல்லா உயிரினத்திலையுமே அந்த பெண்ணினம் பிற உயிர்களை தோற்றுவித்து காத்து அதை வழிநடத்தக்கூடிய தன்மையில செயல்படுறதை நம்மால பார்க்க முடியும். அதுல குறிப்பாக மனிதர்கள்ல அந்த பெண்ணினம் இன்னைக்கு உயர்ந்த நிலையில இருக்குதுன்னு நம்ம சொன்னாலும் இன்னும் மக்களால் அது புரிந்து கொள்ளப்படலை. அதுதான் உண்மை. அப்போ மக்கள் அதை புரிந்து கொள்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பக்குவத்தை கொடுக்கணும். அப்ப அதற்கான விளக்கங்கள் மக்களுக்கு போகும்போது தான் அறிவுல ஒரு தெளிவு அங்க வரும். அறிவுல தெளிவு வரும்போது நிச்சயமா வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். அப்ப மகரிஷி என்ன பண்றாங்க?
இந்த கவியோட விளக்கம் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க கேட்டிருக்கீங்க. எந்த சூழல்ல இந்த கவி வந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது உலகத்துல எல்லாருக்குமே புனித நாள் கொண்டாடுறாங்க. அன்னையர் தினம், தந்தையர் தினம், குழந்தைகள் தினம், ஆசிரியர் தினம், இன்னும் காதலர் தினம் வரைகிற அளவுக்கு நம்ம எல்லாமே கொண்டாடுறோம். கணவனுக்கு கூட ஒரு தினம் இருக்கிறது. ஆனால் மனைவிக்கு ஏதாவது தினம் இருக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது. உலகம் முழுக்கவே கிடையாது. சரிங்களா? இப்போ மகரிஷி பார்க்குறாங்க. இப்போ இவ்வளவு ஒரு உயர்ந்த செயலை செய்து கொண்டிருக்கிற அந்த புனிதமான மனைவியரை மதிப்பதற்கு ஒரு தினத்தை நாம உருவாக்கணும் அப்படின்னு அவரு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அவர் செய்த ஒரு மாபெரும் விஷயம்தான் இந்த மனைவி நல வேட்பு நாள் விழா. அதுல அந்த மனைவியினுடைய மாண்பை உணர்த்துவதற்கான கவி மகரிஷி நமக்கு கொடுக்குறாங்க. அந்த கவியினுடைய விளக்கம் இந்த இப்ப நம்ம சிந்திக்க போறோம். அதுல மகரிஷி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவரு அந்த துறவை பற்றி தான் அதுல ஆழமாக பேசியிருக்காங்க. அதாவது பெற்றோரை, பிறந்த அகத்தை, பிறந்த ஊரை விட்டு, இந்த 3 இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப அந்த பெண்மணி என்ன பண்றாங்க? மனைவியாக வரக்கூடிய அந்த பெண்மணி அவங்கள பெற்றோரை ஒரு இடத்துல விட்டுட்டு வர்றது அப்படிங்கிறதே மிகப்பெரிய விஷயம். அதே அந்த ஒண்ணே போதும் அவங்க செய்யக்கூடிய விஷயம். ஏன்னா ஒரு குழந்தையை இந்த பெற்றோருக்கு நிகராக பார்ப்பதற்கு யாருமே கிடையாதுன்னு சொல்லலாம். கடவுள் கூட 2வது தான். அதனாலதான் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொல்லுவாங்க. அப்ப அப்படி ஒரு உறவு, அப்படி ஒரு உயர்ந்த உறவை என்ன பண்றோம் நாம? விட்டுட்டு வர்றாங்க. அவங்க பெற்றோரை விட்டுட்டு வர்றாங்க இல்லையா? இதுவே எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னா இது சாதாரணமா தெரியலாம். நீங்க ஆழ்ந்து சிந்திச்சீங்கன்னா அது பெரிய விஷயம். பெற்றோரை விட்டு பிறந்த அகத்தை, பிறந்த அகம், பிறந்த வீடு இருக்கு இல்லையா? அந்த வீட்டுல அவங்க எப்படி எல்லாம் வாழ்ந்திருப்பாங்க. குறிப்பா ஒரு பெண் அப்படிங்கிறப்போ அந்த பெண்ணினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது மிக அற்புதமாக இருக்குது குடும்பத்துல. ஏன்னா பெண் குழந்தைகள் தந்தையுடைய ஈர்ப்பில் இருப்பவங்க. அப்ப அந்த தந்தையருடைய ஆஹ், முழு ஆற்றலும் அந்த பெண்ணை வளர்த்துவதற்காக செயல்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த பிறந்த அகத்துல அந்த பெண் ஒரு இளவரசி போல இல்லையா? ஒரு ஏஞ்சல் மாதிரி அவங்க வளர்த்தப்பட்டிருப்பாங்க. இந்த குழந்தைக்கு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, அத்தனை விஷயங்களும் அந்த பெற்றோர் செய்யறது, அந்த பொண்ணு வச்சதுதான் சட்டமா இருக்கும். அப்படி எல்லாம் இருக்கிற ஒரு வீடு இல்லையா? பிறந்த ஊர், எவ்வளவு வருஷமா அந்த ஊர்ல எத்தனை மக்கள், எத்தனை சொந்தங்கள், எத்தனை உறவுகள் இல்லையா? எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவங்க என்ன பண்றாங்க? பிரிந்து வருகிறார்கள். இந்த ஒரு விஷயமே போதும் மனைவியுடைய மாண்பை உணர்த்துவதற்கு. வேற என்னமே தேவையில்லை. அவங்க என்ன தவறு செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை ஆண்களுக்கு வர்றதுக்கு இந்த ஒரு காரியமே போதும். ஏன்னா இது இது எல்லாரும் செய்யற முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது, வாய்ப்பே கிடையாது. அப்போ அது யாரால செய்ய முடியும்னா பெண்களால மட்டும்தான் இதை செய்ய முடியும். அதனாலதான் இந்த விஷயம் ஏன் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா அவங்களாலதான் முடியும். வேற யாராலையும் இது முடியாது. சரிங்களா? அதாவது பெண்ணை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த டைட்டானிக் கப்பல் மூழ்கிற மாதிரி அந்த படம் நீங்க பார்த்திருக்கலாம். அப்ப அதை காப்பாத்துறதுக்காக இறங்க சொல்லுவாங்க இல்லையா? இறங்க சொல்லும்போது நிறைய ஆண்கள் இறங்குவாங்க முதல்ல. ஆனா அங்க கண்டிஷன் என்ன தெரியுங்களா? ஆண்கள் இறங்கக்கூடாது ஃபர்ஸ்ட். பெண்களும் குழந்தைகளும் ஃபர்ஸ்ட் இறங்கணும்.
அதுக்கப்புறம் தான் ஆண்கள் இறங்கணும், இடம் இருந்தா. என்ன காரணம்னா, எல்லா இடத்துலயுமே அப்படித்தான். ஃபர்ஸ்ட் உரிமை பெண்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு உயிரை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆணோட ஸ்பெர்ம் எடுத்து கோடிக்கணக்கான உயிரை உற்பத்தி பண்ணிடலாம். ஆனா பெண்ணுடைய அந்த கருமுட்டையின் மூலமாகத்தான் ஒவ்வொரு கருமுட்டையிலையும் ஒவ்வொரு உயிரை உற்பத்தி பண்ண முடியும். அப்ப இந்த உயிர் உற்பத்தி அப்படிங்கிறதுல பெண்ணினம் தான் முதன்மை தன்மையில் இருக்கு. அதனால பெண்களுக்கு இந்த உலக தோற்றத்துல மிகப்பெரிய பங்கு இருக்கு. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, எல்லாவற்றையும் விட்டுட்டு பிரிந்து ஒரு பெரு நோக்கத்துல வர்றாங்க. என்ன பெரும் நோக்கம்? நம்ம இந்த குடும்பத்துல இருக்கிற அந்த பாரம்பரியத்தை தொடர்ச்சி செய்யணும், அதைய உயர்த்தி அடுத்த நிலைக்கு நாம கொண்டுட்டு போகணும். ஏன்னா இந்த உயிர்களோட இயக்கத்துல தானே உலக இயக்கமே இருக்குது. இது உலகம் என்று இயக்கம் எதை நம்ம வச்சு சொல்றோம்னா, இந்த உயிரோட இயக்கத்தை வச்சுதான் நம்ம சொல்றோம் இந்த உலக இயக்கத்தை. அப்ப இந்த உலக இயக்கம்ங்கிறது தனியா ஒண்ணு இல்லை, நம்ம உயிரோட இயக்கத்தை தான் நம்ம அப்படி பேசுறோம். அப்ப அந்த உயிர் இயக்கத்துக்கு அடிப்படையா இருக்கிறது பெண்ணினம். அப்போ அந்த ஒரு நோக்கம் இந்த ஜெனரேஷனை அழகரையா அடிக்கடி சொல்லுவாங்க. இறைவன் உயிரை தோற்றுவிக்கும் போது ரெண்டு கண்டிஷன் சொன்னான். ஒண்ணு எப்பேற்பாடுபட்டாவது இந்த உயிரை நீ தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பேற்பாடுபட்டாவது இந்த உயிரை நீ தக்க வச்சுக்கணும். அதே சமயம் இன்னொரு சந்ததியை உருவாக்கி விட வேண்டும். இந்த இரண்டும் இறைவன் உயிருக்கு கொடுத்த கட்டளை. அப்போ அந்த உயிருக்கான நோக்கம் தான் நம்மளோட பெரு நோக்கம். இந்த சந்ததி இந்த வீட்டில் இருக்கிற பல்லாயிரம் வருஷமா வந்துட்டு இருக்கிற அந்த உயிரை வாங்கி அதைய காத்து அடுத்த தலைமுறைக்கு அந்த உயிரை எடுத்து செல்வது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். அந்த ஒரு பெரு நோக்கத்துல யார் வர்றாங்க? அந்த பெண் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, ஒருத்தவங்க வீட்டுக்கு வர்றாங்க. பெருநோக்கில் கடமை அறம் ஆற்ற. கடமை அறம். இந்த பெண் எதுக்காக வர்றாங்க? ஒரு கடமை அறம் அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு அறம் என்று ஒன்று தனியாக இல்லை, அவங்க வாழ்க்கையே ஒரு அறம் தான். அவர்களுடைய கடமையை அவர்கள் மிக சரியாக துல்லியமாக செய்வதற்காக இங்க வர்றாங்க. அந்த கடமைக்கான விளக்கமெல்லாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா? நம்ம இந்த வாழ்க்கையில பெற்றதற்கு திருப்பி செலுத்தக்கூடியது அந்த கடன். அந்த பெண்மணி அவருடைய வாழ்க்கையே கர்ம யோகம் தான். கர்ம யோகம் தனியா, பெண்களுடைய வாழ்க்கையை தனியா பிரிக்க முடியாது. அவங்க வாழ்க்கையே கர்ம யோகம் தான். அப்ப அந்த கடமையை அவர்கள் சரியாக செய்வதற்கு இங்க வர்றாங்க. கடமை அறம் ஆற்ற. அறம்னா நமக்கு தெளிவா தெரியும், மகரிஷி கொடுத்திருக்கிறாங்க. கடமை அறம் ஆற்றுவதற்கு இங்க வர. கடமை அறம் ஆற்ற எப்படி வர்றாங்க? அந்த ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறத்தோடு தான் பெற்ற கடனை முழுமையாக கழிப்பதற்காக அந்த வீட்டினுடைய இல்லத்தினுடைய அடுத்த தலைமுறையை வளர்த்தெடுத்து இந்த உலகத்திற்கு ஒரு தெய்வீக குழந்தையை கொடுப்பதற்காக, இந்த உலகத்தை காப்பதற்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர்கள் இங்கே வருகிறார்கள். எப்படி வர்றாங்கங்கிறது முக்கியமான விஷயம். பற்றற்ற துறவி என.
எப்படி வர்றாங்களாமா? பற்று அற்ற துறவி என. அப்ப எல்லாத்தையுமே விட்டுட்டு தானே வர்றாங்க. பெத்தவங்களை விட்டுட்டாங்க, சொந்த பந்தத்தை விட்டுட்டு வர்றாங்க, கூட பிறந்தவங்க இல்லையா, பிறந்த ஊரு, ஒரு படி மேல போய் அது என்ன சொல்லுவாங்க, ஆ குலதெய்வத்து கூட விட்டுட்டு வருவாங்கம்பாங்க இல்லையா. குலதெய்வத்து கூட அந்த பெண்ணுக்கு தாலி கட்டுற வரைக்கும் குலதெய்வம் வேற எதையா இருக்கும். தாலி கட்டி முடித்த உடனே அந்த பெண் வந்து குலதெய்வத்தை கூட விட்டு தெய்வத்தையே மாத்திடுவாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயங்கிறது சிந்திக்க கூட முடியல. இதெல்லாம் நான் முதல் தடவை கேட்டப்ப ஆமாமல்ல இப்படித்தானே பண்றாங்க. அப்ப எல்லாவற்றையும் விட்டுட்டு வர்றாங்களே. பற்றற்ற துறவி என குடும்ப தொண்டேற்று. இந்த குடும்பத்துல அவங்க செய்வது தொண்டு. சரிங்களா, குடும்பத்திலே அவர்கள் செய்வது மிகப்பெரிய தொண்டு. அதை ஏற்று அவங்களுக்குன்னு எதுவுமே செய்ய மாட்டாங்க பாருங்க. அதுதான் அந்த பெண்மையினுடைய மாபெரும் சிறப்பு. ஒரு தோசை சுடுறாங்க, ஒரு தோசை ஆறி போய் இருக்குது, வீட்டுக்காரர் வர்றாரு, சூடா சுட்டுட்டு இருந்தாங்கன்னா அந்த ஆறி போன தோசையை அவங்கள வந்து சாப்பிட்றதுக்கு விட மாட்டாங்க. நீங்க வச்சிருங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒரு பொங்கல் ஒரு கோவில கொடுக்குறாங்க, சூடா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொன்னு ஆறுனதை கொடுத்துட்டாங்கன்னா சூடா இருக்கிறது தான் குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க, தன் கூட வந்தவங்களுக்கு கொடுப்பாங்களே தவிர தான் நல்லதை எடுத்துக்கொண்டு பிறருக்கு அந்த விஷயத்தை கொடுக்கிற பண்பு பெண்களுக்கு இல்லை. இது ஒன்றுக்கே வந்து அவங்களுக்கு பல கோவில் கட்டணும். அது தன்னுடைய கணவர் தன்னுடைய குழந்தை என்று இருந்தாலும், ஆனா அந்த நல்லதை கொடுத்து தான், அதைத்தான் ஞானத்தினுடைய வெளிப்பாடா மகரிஷி என்ன சொல்லுவாங்கன்னா, அஹ், நஷ்டத்தை தான் ஏற்று நன்மையை பிறர் கழிப்பார் ஈசன் நிலை அறிந்தோர் என்று சொல்வார் மகரிஷி. மகான்கள் ஞானிகள் ஒரு செயல் செய்யும் போது நல்லது வருதுன்னா அதை மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு, கஷ்டம் வருதுன்னா அதை தான் ஏத்துக்குவாங்களாம். அப்போ பெண்கள் இயல்புலயே அப்படி இருக்கிறாங்க இல்லையா. அப்ப அவங்களுடைய உருவாக்கமே அப்படித்தான் இருந்திருக்குது. இறைவனுடைய படைப்பில அன்பும் கருணையுமான மொத்த வெளிப்பாடே பெண்ணினமாக இருந்திருக்கு. அதனாலதான் மதுரை சொல்லுவாங்க, எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன, எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. அப்ப எவ்வளவு ஒரு உயர்ந்த விஷயத்த வந்து இறைநிலை செய்திருக்கு. அப்ப அந்த இறைநிலையே தன்மாற்றம் பெற்று உயிர்களை பெத்து காத்து வளர்ப்பதற்காக எடுத்திருக்கிற வடிவம் தான் அந்த பெண்ணினுடைய வடிவம். அப்ப எந்த நோக்கத்திற்காக நாம் இங்க வந்திருக்கிறோம், எதுவா நம்ம வந்திருக்கிறோம்ங்கிறது, இது வந்து ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே தேவையான ஒரு விஷயம். இப்போ ஒரு குடும்பத்திலே வந்து அங்க இருக்கிற உயிரை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி சென்று அதை சமுதாயத்திற்கு நல்ல தெய்வீக குழந்தையாக கொடுத்து அதன் மூலமாக பல மக்களுடைய வாழ்க்கையில நல்லது செய்யணும். அதான் இல்லறத்தினுடைய நோக்கம். இல்லம் கொண்டு பொருள் ஈட்டி காத்து அதை தானும் துய்த்து பிறருக்கும் கொடுத்து நல்ல சந்ததியை உலகத்துக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டியது இந்த இல்லறத்தினுடைய ஒரு கடமை. அப்ப அவங்க எப்படி இருக்காங்கங்கிறது தான் மகரிஷி சொல்றாங்க. பற்றற்ற துறவி போல அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன்னுடைய சுக இன்பங்களை எல்லாத்தையும் விட்டுவிட்டு, ஒரு உணவு சமைக்கிறதுனா கூட கணவருக்கு என்ன பிடிக்கும், குழந்தைகளுக்கு என்ன பிடிக்குங்கிறது தான் அவங்க கவனத்தில் இருக்கும். அவங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத கண்டிப்பா அவங்க ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டாங்க. அப்ப இதுதான் துறவறத்தினுடைய வெளிப்பாடு. துறவுங்கிறதுனே என்ன, பிறருக்காக வாழ்வது தானே தொண்டு துறவு எல்லாம். அப்ப பெண்ணுடைய தன்மை அப்படித்தான் இருக்கு. குடும்ப தொண்டேற்று அதற்கு அடுத்தது பண்பாட்டின் அடிப்படையில் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு விதமான கல்ச்சர்ஸ் பண்பாடு இருக்கு. அப்ப இந்த தேசத்துல பண்பாடு அப்படின்னா ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒரு பண்பாடு. அப்ப அந்த பண்பாட்டினுடைய அடிப்படையில இணைப்பதியாய் கொண்டு மகரிஷி அவர் வச்சு எழுதுறார். அன்னை லோகாம்பாள் நினைச்சா அவர் வச்சு எழுதுறார். பண்பாட்டினுடைய அடிப்படையில என்னை பதியாகனா கணவனாக கொண்டு என் அற்றவத்தால் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இது நிறைய பேர் சேர்த்தி படிக்கிறப்ப அந்த இடத்த விட்டுருவாங்க.
ஏன்னா எனைப்பதியாய் கொண்டு அப்படின்னு எழுதிட்டு அது 4வது ரயில்லயே எண்ணுங்கிறத சேர்த்திருப்பார் மகரிஷி. எனை பதியாய் கொண்டு என் அற்றவத்தால் நான் செய்த நல்ல தவத்தால் என் வாழ்க்கை துணையாகி. இந்த வாழ்க்கை துணைங்கிற பெண் எதனால் எனக்கு கிடைச்சாங்கன்னு மகரிஷி இந்த இடத்துல தெளிவுபடுத்துறாங்க. இது வந்து ஒவ்வொரு ஆண்மகனையும் கணவனையும் மகரிஷி சொல்லுவாங்க இந்த கவியை. நம்ம மனைவி நல வேட்பு நாள் விழால இந்த கவி வந்து சொல்லணும் ஒவ்வொரு ஆண்மகனும். அப்ப அவர் செய்த தவத்தினுடைய விளைவாக இந்த வாழ்க்கை துணையை வந்து அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அப்ப அந்த வாழ்க்கை துணை எப்படி இருக்கணும், யாரா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே எது தீர்மானிக்குது அப்படின்னா என்னுடைய தவம், என்னுடைய செயல், என்னுடைய கர்மா தான் அதை தீர்மானிக்குதுங்கிறத இந்த இடத்துல நம்ம ஆழமாக புரிந்து கொள்ளணும். அப்ப என்னுடைய நல்ல தவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நலநோக்கில் அன்போடு கருணை இவை கொண்டு. அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க? அன்போடு கருணை இவை கொண்டு. ஒரு குழந்தை வளர்ப்பை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு ஆணினுடைய பங்கு எந்த மாதிரி இருக்கு, பெண்ணினுடைய பங்கு எந்த மாதிரி இருக்கு. ஒரு குடும்ப நிர்வாகமா எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு பெற்றோரை பாதுகாப்பதில் எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க முழுக்க முழுக்க அவங்களுடைய செயல்பாடு அன்பும் கருணையுமான செயல்பாடாக இருக்கும் இல்லையா? அப்படி இருப்பதுதான் பெண்மை என்று நாம் எடுத்துக்கொள்ளணும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, இந்த பெண்கள் அப்படிங்கிறதுக்கும் பெண்மை அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப நான் பெண்களுடைய பெருமையை பற்றி பேசல, பெண்மையினுடைய பெருமையை பற்றி பேசுறோம். அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப நிறைய பெண்களிடம் பெண்மைத்தன்மை இல்லை. பெண்மைத்தன்மைனா இப்ப சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் பெண்மையினுடைய தன்மை. அன்பாக இருப்பது, கருணையாக இருப்பது, பிறருக்காக வாழ்வது, எதிர்பார்ப்பற்று இருப்பது இல்லைங்களா? தன்னை பிறருக்காக தியாகம் செய்வது, அந்த குடும்பத்திற்காக தியாகம் செய்வது, அதற்குன்னு தன்னலம் இழந்து செய்யணுங்கிறத மகரிஷி அவங்க சொல்லல. பட் அவங்க பிறருக்காக வாழக்கூடிய தன்மை வந்து அவங்க கிட்ட இயல்புல இருக்கு. அதனாலதான் ஆதி காலத்துல பெண்களும் வந்து ஆண்களுக்கு நிகரான ஆற்றல் பெற்றவங்களா தான் இருந்தாங்க. ஏன்னா உடல் வலிமை கொஞ்சம் குறைவா இருக்கலாம், ஆனா அறிவினுடைய வலிமை ரொம்ப அதிகம் பெண்கள் கிட்ட. மூளைத்திறன் முதல் கொண்டு அறிவுத்திறன் முதல் கொண்டு ஆண்களை விட ஒரு மடங்கு ஜாஸ்தியா தான் இயற்கை அவங்க கிட்ட வச்சிருக்கு. அப்போ ஒரு வேட்டையாடுவதிலே கூட பெண்கள் வந்து ரொம்ப அற்புதமா அதை செஞ்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு குடும்பத்தை பாதுகாப்பது அப்படின்னு வரும்போது 2 பேர்த்துல யாரு அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது ஆனாலும் அதை செய்ய முடியல. ஆக்சுவலா பொருளீட்டுவது ஆண் பெண் 2 பேரும் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு சமுதாயத்தில் அது நடந்துட்டு இருக்குது. அது ஆண் பெண் 2 பேருமே பண்ண முடியும். ஆனால் ஒரு குடும்பத்தை நடத்துவது இல்லத்திலிருந்து அப்படிங்கிறத 2 பேரும் பண்ண முடியாது. அது பெண்ணால் மட்டுமே பண்ண முடியும். அப்போ அந்த இடத்த வந்து நம்ம கொஞ்சம் சரியா புரிந்து கொள்ளணும். அப்போ அவங்க அன்பு, கருணை இதனோடு வாழக்கூடிய ஒரு தன்மையை பெற்றவர்கள். இன்னைக்கு நிறைய விஷயமே பெண்களை வந்து மாற்றி வச்சிருக்கு. அது சமுதாயத்தினுடைய தன்மை தான். அது யாரையுமே தனியா பெண்களை யாரையுமே குற்றமோ குறையோ சொல்ல முடியாது. இந்த சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறதோ அப்படி ஒவ்வொரு மனிதனுடைய நிலையும் இருக்கும். பெண்களுடைய நிலையும் அப்படித்தான். சமுதாயம் அப்படி பண்ணி வச்சிருக்கு. அதை உணரணும். இந்த பெண்ணினுடைய பெருமையை ஆணும் உணரணும், பெண்ணும் உணரணும். இது வந்து மகரிஷி, இது வந்து நிறைய பேர் எப்படி நினைக்கிறாங்கன்னா ஆண்களுக்கு சொன்ன கவி அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, இது பெண்களுக்குத்தான் அவங்களோட மேன்மை உணர்வதற்காக சொல்லப்பட்ட மிகப்பெரிய கவி இது. ஆண்களுக்கும் நிச்சயமா இல்லைன்னு சொல்லல. ஆனால் பெண்கள் முதல்ல அவங்களோட உயர்ந்த நிலையை உணர்ந்துட்டாங்கனாலே இந்த உலகத்துல பிரச்சனை மறைஞ்சு போயிடும். அவங்க அந்த உயரத்தில் இருக்கிறாங்க. ஆண்கள் கூட சண்டை போட வேண்டியதே கிடையாது. ஏன்னா பெண்மைக்கு நிகர் பெண்மை தான். சரிங்களா? அது ஆணுக்கு நிகரானது அப்படின்னு சொல்ல முடியாது. அது சிறப்பானதுன்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க.
அப்படி கம்பேர் பண்ணவும் முடியாது. அது அதான் நான் சொல்லிட்டேனே, உலகத்துல உயிர்களை தோற்றுவித்து காப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு இனம் பெண்ணினம்னா அதுக்கு மேல சிறப்பு என்ன அங்க எடுத்து சொல்றதுக்கு? அது போய் சாதாரணமா இப்ப வந்து ஒரு 12வது படிக்கிற பையன் 1வது படிக்கிற பையன் கூட ஓட்டப்பந்தயத்துக்கு போற மாதிரி தான் இப்ப கணக்கு. ஆ, பெண்கள் 12வது படிக்கிற மாதிரி அந்த உயர்ந்த நிலையில் இருக்காங்க. நீங்க போய் ஆண்கள்ட்ட போய் அதை போட்டி போடுறதோ, தன்னை நிரூபிக்கிறதோ தேவையே கிடையாது. அது ஒரு குழந்தை மாதிரி நீங்க பார்த்துட்டு, அது சரி போ அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படி உங்களால முடியும், போக முடியும். அப்படி வந்துட்டோம்னா தான் அந்த பெண்மைக்கே சிறப்பு. அப்ப என்ன பண்றாங்க? அன்போடு கருணை இவை கொண்டு அன்பும் கருணைன்னா தெரியல நமக்கு. பிறருடைய துன்பத்தை போக்குவது அன்பு, கருணை. அன்பு என்பது ஒன்றை தன்னகத்தே பிடித்துக் கொண்டிருப்பது. கருணை என்பது அதற்கான தேவையை கொடுப்பது என்று மகரிஷி சொல்லுவாங்க. அப்ப அப்படி ஒவ்வொன்றையும் அந்த பெண் என்ன பண்றாங்க? தன்னகத்தே பிடித்து அதற்கு தேவையானதை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. மற்றவர்க்கும் தொண்டாற்றும். அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த 4 பேர் மட்டும் இல்ல. அவங்களோட அண்ணா, தம்பி, அக்கா, தங்கச்சி, அவங்க உறவுகள் எல்லோருக்கும் தொண்டாற்றக்கூடிய மாண்புமிக்க எந்தன். இந்த மாண்பு என்பது மிக உயர்ந்த பண்பை குறிக்கிற ஒரு சொல். மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அது மிக உயர்ந்த ஒரு இடத்தை குறிக்கிறது. அப்ப அதை மகரிஷி எவ்வளவு உயரத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க பாருங்க. மாண்புமிக்க எந்தன். மா அன்பு அதைத்தான் மாண்பு என்று சொல்லுவாங்க. மிகப்பெரிய அன்பு இல்லையா? மாண்பு மிக்க எந்தன் மனைவியை நான் மதிக்கின்றேன். ஒவ்வொரு கணவனும் எடுத்துக்கொள்ள வேண்டிய சங்கல்பம். நான் மதிக்கின்றேன். அடுத்தது வாழ்த்தி மகிழ்கின்றேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும்னு சொல்றாரு? வாழ்த்தி மகிழணும். இது ஒவ்வொரு நாளும் நாம் சொல்ல வேண்டிய கவியில இதுவும் ஒரு கவி. பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமையற மாற்ற பற்றற்ற துறவியென குடும்பத் தொண்டேற்று பண்பாட்டின் அடிப்படையில் என்னை பதியாய்க் கொண்டு என் நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நலநோக்கில் அன்போடு கருணை இவை கொண்டு மற்றவர்க்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க எந்தன் மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன். சரிங்களா? அப்போ இது ஒரு மிக ஒரு அற்புதமான ஒரு கவி. இது பெண்களுடைய சிறப்பை பெண்களே உணர்வதற்கும் பெண்களுடைய சிறப்பை ஆண்கள் உணர்வதற்குமான ஒரு கவி. நாம் எப்படி இருக்கணும்? நமக்கான பணி என்ன? ஒரு மனைவியுடைய பணி என்ன? அப்படிங்கிறத மிக சிறப்பா சொல்லியிருக்காங்க. ஒரு மனைவியோட பெருமை என்ன அப்படிங்கிறதையும் மகரிஷி இதுல தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அப்போ அந்த உயர்வை நாம புரிந்து சிந்தித்து இந்த கவிகளை எல்லாம் படிப்பதற்கான நோக்கம் இது நமக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஒரு நல்ல விஷயங்களை நாம கேட்பது என்பது நம்ம அதை வாழ்க்கைப்படுத்துவதற்காக கற்பது கடைபிடிப்பதற்காக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பெண்ணினம் வந்து அதனுடைய பெருமையை உணரணும். ஆணினம் அதை விட சிறப்பாக அந்த பெண்ணினுடைய பெருமை உணரணும். அதனாலதான் சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு வேண்டும்னு உலக அமைதிக்கான கோட்பாடு 14ல மகரிஷி வந்து எழுதியிருப்பாங்க. சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தேவை என்று எழுதியிருப்பாங்க. அப்ப போரில்லா நல்லுலகம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவிற்கு பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்வது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவிற்கு எதுவும் முக்கியம்? சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு முக்கியம். சரிங்களா? அதனால பெண்கள் ஆண்கள் எல்லாருமே உணர வேண்டிய ஒரு கவி. இந்த கவிக்கான விளக்கத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். அதுல குறிப்பாக இந்த பெருநோக்கில் அப்படிங்கிற விஷயத்த நீங்க பெண்களா இருக்கிறவங்க பெரிய சிந்தனைக்கு எடுக்கணும். நாம் இங்க வந்திருப்பது பொருளாதாரத்தில் நம்மை உயர்த்தி கொள்வதற்காக மட்டும் அல்ல. ஏன்னா பெண்களுக்கு இயல்பாகவே ஒரு பொசசிவ்னஸ், ஒரு பற்று வந்து அதிகமா இருக்கும். அது இயல்பாவே. ஏன்னா ஒரு குழந்தையை வளர்க்கணும் அப்படின்னா அந்த அன்பு அதிகமா இருந்தாதான் அந்த குழந்தையை வளர்க்க முடியும்.
இல்லாட்டி ஒரு குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது ஆண்களுக்கு சாத்தியம் இல்லாத ஒண்ணுன்னா அவங்க கிட்ட அன்பு கிடையாது, அதிகமா கிடையாது. அப்போ ஒரு பெண் ஒரு குழந்தைகிட்ட பேசுறதையும் ஒரு ஆண் ஒரு குழந்தைகிட்ட பேசுறத பார்த்தாலே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அவங்க எந்த மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அவங்க எத்தனை டார்ச்சர் பண்ணாலும் இவங்க அக்செப்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அதை கொண்டு போவாங்க. நமக்கு ஒரு தடவை டார்ச்சர் பண்ணாலே அடிதான், உததான், அப்படி அப்படி இருக்கும். அப்போ அங்க வந்திருப்பதனுடைய நோக்கம் அந்த குடும்பத்தை நல்ல முறையில உடல் ஆரோக்கியத்தோடு, மன அமைதியோடு, நிறைவான ஒரு பொருளாதாரத்தோடு, இல்லையா? அந்த குடும்பத்தை ஆன்மீக பாதையிலே வளர்ச்சி கொண்டு போக வேண்டியதுதான். அந்த குடும்பத்தையே அதனாலதான் அந்த சாவியே அந்த பொண்ணுகிட்ட குடுப்பாங்க. மொத்த குடும்பமே உன்னோட கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லி குடுக்கறது தான் அது. பட் இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்த சமுதாயம் பணத்தை நோக்கியே ஓடுறதால, ஆ அ நெறைய பேருடைய வாழ்க்கையில பலவிதமான சிக்கல்கள். பணம், பணம், காசு அது அது பண்ணலையா, இது பண்ணலையா அப்படின்னு போய் போய் இந்த குடும்பமே வந்து ஏதோ பணம் சம்பாரிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இப்போலாம் அடுத்த தலைமுறைக்கெல்லாம் நீங்க ஒண்ணும் பெருசாவெல்லாம் சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. நிச்சயமா சொல்றேன். ஏன்னா நம்ம 10 வருஷம், 20 வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்தறத அவன் ஒரே வருஷத்துல சம்பாரிச்சுடுறான் இப்போவெல்லாம். இன்னைக்கு அவனுக்கு வந்து அது பெரிய தேவையாக இல்ல. நாம குழந்தைகள கூட பார்க்காம, சோறு தண்ணி திங்காம போயி கஷ்டப்பட்டு, உழைச்சு, அதை அனுபவிக்காம இல்லைங்களா? கடைசியில பாருங்களேன், சொத்து சேர்த்து வச்சவங்களுக்கு தான் வந்து பெரிய தொந்தரவு இப்போ. 2 குழந்தை இருந்ததுன்னா அடிச்சுக்கிறாங்க சொத்துக்கு. அப்ப சொத்து தான் அங்க பிரச்சனைக்கே காரணமா இருக்கு. சொத்து இல்லைங்கிறது கூட ஒரு விதத்துல பரவால்ல. பேரண்ட்ஸையே வந்து கொலை பண்ற அளவுக்கெல்லாம் கூட இன்னைக்கு வந்து சூழல் வந்து போச்சு. அதெல்லாம் என்ன காரணம்? இந்த தேவையில்லாம இருக்கிற அந்த பணம் தான், சொத்து தான். அப்ப உண்மையான சொத்துங்கிறது என்ன? நாம நம்ம குழந்தைகளை நல்லவர்களாக, அறிவில் சிறந்தவர்களாக, குணத்தில் உயர்ந்தவர்களாக, அவர்களுக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி, அவர்கள் உடல் ஆரோக்கியம் மிக்கவர்களாக, நல்ல ஒழுக்க பழக்கங்கள் இருக்கிறவங்களா உருவாக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அது போதும். அதுதான் உண்மையான சொத்து. அதுதான் உங்களையும் காப்பாத்தும், இந்த குடும்பத்தையும் காப்பாத்தும், உலகத்தையும் காப்பாத்தும். அதற்குன்னு ஒண்ணுமே பண்ண வேண்டாம்னு நான் சொல்லல. பட் அதையவே ஃபோக்கஸ் பண்ணி பணம், பணம், காசு இது என்ன இப்படி, அப்படி இன்னைக்கெல்லாம் கல்யாணத்துக்கு கூட பணம் தேவையில்லைங்க. ஓப்பனா சொல்லப்போனா. அப்படிதான் இப்ப ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. கல்ச்சர் அப்படிதான் போயிட்டு இருக்கு. திருமணத்துக்கு கூட உங்களுக்கு பணம் தேவை கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு குழந்தைகள் வந்து படிப்பு சைடும் வளர்ச்சியில வர்றாங்க. ஆ அந்த புரிதலும் வந்துருச்சு இப்போவெல்லாம். இப்போவெல்லாம் பவுன் போட்டா தான் கல்யாணம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அது வேணும்னா போட்டுக்கலாம். இல்லைன்னா நல்ல பெண் இருந்தாங்கன்னா, எப்படி இருந்தாலும் பணமே பவுன போட்டு அவங்க மாப்பிள்ளை வீட்ல போட்டு கல்யாணம் பண்ற அளவுக்கு இப்ப சூழல் ஆயிப்போச்சு. அந்த அளவுக்கு தேவையும் ஆயிப்போச்சு. அப்போ இன்னியும் போய் நான் என் குழந்தைக்காக அத சம்பாரிக்கிறேன். அந்த பணம், இந்த காசு, இந்த காசு பணத்துல தான் உங்களுக்கு குடும்பத்துல பெருஞ்சண்டை எங்க வருதுன்னு பாருங்களேன். பொருளாதாரத்துல தான். அதுவும் பேராசையால, அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டு போய் சிக்கி, குடும்பமே பிரச்சனை ஆகுறது தான் இன்னைக்கு பல குடும்பங்கள்ல பிரச்சனையா இருக்கு. ஆனா நாம பெண்கள் அந்த இடத்துல ரொம்ப புரிதல் என்ன இருக்கணும்னா, நாம அந்த நோக்கத்திற்காக அங்க போகல. பொருளாதாரத்தை சீர்படுத்தணுங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. பட் பொருளாதாரத்த மேனேஜ் பண்ணி அழகர் ஐயா தான் அதையும் சொன்னாங்க. போன மனைவி வேட்புல. அந்த உரையெல்லாம் நீங்க கேட்டீங்களான்னு தெரியல. நிச்சயமா எல்லாருமே அந்த மனைவி வேட்புல அழகர் ஐயா அவங்களுடைய உரைய நீங்க ஒண்ணுக்கு பலமுறை வந்து கேட்கணும். அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான உரை. என்னோட லைஃப்லயே ஒரு பெரிய ஒரு முக்கியமான உரையில அதுவும் ஒன்று. அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த பெண்மையோட சிறப்பையும் பேசியிருப்பாங்க. அதே சமயம் பெண்கள் செய்ய வேண்டியதையும் பேசியிருப்பாங்க. 2யுமே பேசியிருப்பாங்க. 2 பக்கமே பேலன்ஸா பேசியிருப்பாங்க. ஏன்னா, நீங்க என்னதான் சொன்னாலும் மறுபடியும் பெண்கள குறை சொல்றீங்கன்னு சொல்ல வேண்டாம். பெண்களோட உண்மையான தன்மை அங்க வெளிப்படணுங்கிறதுக்காக தான் அங்க சொல்றோம். நீங்க இப்போ உண்மையாலுமே உங்க தன்மையில இல்ல. பெண்கள் வந்து ஒரு மாயையில இருக்கிறோம். எல்லாருமே மாயையில இருக்கிறோம். இன்னும் பெண்கள் அவங்களோட அந்த உயர்ந்த நிலைய வந்து இன்னும் தெரியல அவங்களுக்கு. அதான் ஓப்பனா சொல்லப்போனா. தெரிவிக்கப்படல. அதுவும் மறைக்கப்பட்டிருக்குது. அதான் சொல்லணும். அப்ப அந்த விதத்துல நம்ம வந்து சிறப்பா அந்த பெண்ணுடைய பெருமையை உணர்ந்து நம்ம செயல்படணும். ஓகே. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. இந்த கவிய வந்து
நல்லா படிங்க. 1க்கு 100 முறை நம்ம நல்லா படிக்கணும். ஏதோ ஒரு பக்கம் எழுதி ஒட்டி வைங்க. வீட்டுக்காரரும் படிக்கணும். ஆண்களும் படிக்கணும். ஒவ்வொரு கணவனும் காலையில எந்திரிச்சு இதை படிச்சாங்கனாவே, ஏன்னா நாளைக்கு அவங்களோட பெண்ணை இன்னொரு வீட்டுக்கு போறாங்கல்ல. அதுதான் அங்கதான் வந்து கர்மா வேலை செய்யும். ஒரு பெண் நம்மளை நம்பி ஒரு பெண் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து இவ்வளவு செய்யறா. அந்த பெண்ணை மதிப்பு கொடுக்கல, மரியாதை கொடுக்கல அப்படின்னா, நாளைக்கு அவரோட பொண்ணு இன்னொரு இடத்துக்கு போனா அதே மதிப்பு மரியாதை தான் கிடைக்கும். அப்ப அது ஒவ்வொரு ஆணுக்கும் வந்து கண்டிப்பா உணர்த்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் அது. அப்ப அந்த விதத்துல நாம வீட்டுல எழுதி ஒட்டி வைங்க. சரிங்களா? மாண்புமிக்க மனைவினே போட்டு எழுதி ஒட்டி வைக்க வேண்டியதுதான். பாக்குறப்பாவது கொஞ்சம் மாற்றம் வருமானங்கிறது. சரிங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி. காலம் கருதி நம்ம வந்து நிறைவு செய்வோம். தொடர்ந்து பயிற்சியை நிறைவா செய்துட்டு வாங்க. எல்லாரையும் வாழ்த்தி நிறைவு செய்யலாம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அதே மாதிரி அன்பர்களே, இந்த மாத இறுதிக்குள்ள இந்த நீங்க பாடல் எழுதுறது, அசைன்மெண்ட் எழுதுறதெல்லாம் என்ன மேக்சிமம் முடிக்க முடியுமோ முடிச்சுக்கோங்கன்னு சொன்னோம். அடுத்த மாதத்திலிருந்து நீங்க பின்னாடி எழுதி கொடுப்போம், பறிக்கிற மாதிரி ஆயிரும். ஒவ்வொருத்தங்க உங்களோட வேலையை சரியாக செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்களே வாலண்டியரா இந்த விஷயத்த செஞ்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மேல இருக்கிறவங்க உங்களை கைடு பண்றது ஈஸியா இருக்கும். அதனால இது எல்லாமே சரியாக பூர்த்தி செய்து கொள்வோம். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அம்மா, அறிவிப்பு சொல்லிட்டு நிறைவு பண்ணிக்குவோம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஆழ்ந்ததொரு பிரணவதவம் ஏற்றி உரை கொடுத்த இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றி ஐயா. இதுவரை நமக்காக மனைவியின் மாண்பை உணர்த்தக்கூடிய கவியின் விளக்கத்தை கேட்டோம். தான் பிறந்த வீட்டின் மகாராணி போல வாழ்ந்த ஒரு பெண் திருமணத்திற்கு பின்னால பெற்றோரை பிரிந்து பிறந்த வீட்டை விட்டு தான் வாழ்ந்த ஊரையும் விட்டு கணவனின் வீட்டில் கடமையற மாற்ற துறவி போல வாழும் பெண்மையின் பெருமை பற்றி மிக தெளிவாக விளக்கம் கொடுத்த இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்களை நாம் அனைவரும் துரிய நிலையில் நின்று வாழ்த்துவோம். இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறை மதன்குமார் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உலகநல வேள்வி இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய ராஜி உமா அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன் அம்மா. சில முக்கிய அறிவிப்புகள். மதியம் 3 மணிக்கு தியானம் நடைபெறும். இன்று மாலை 5:15 மணிக்கு ஞானகானம், காயகல்ப கவி, காயகல்ப பயிற்சி, ஆழ்நிலை தியானம், அதனைத் தொடர்ந்து சிறப்பு சிந்தனை உரை நடைபெற உள்ளது. அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். இரவு 8:30 மணிக்கு இறை மதன் ஐயா அவர்களின் தற்சோதனை வகுப்பு நடைபெறும். நாளை அதிகாலை 4:15 முதல் 7 மணி வரை நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் பங்கேற்று ஆன்ம தூய்மை பெறுவோம். அடுத்த நிகழ்வாக உலகநல வாழ்த்து பாட இருக்கும் அன்பர்கள் ஹேண்ட்ரைஸ் செய்யலாம். டெக்னோபியஸ் 711மா. அம்மா 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 பாடலாங்களா? அம்மா பாடலாங்களா? பாருங்க பாருங்க உலக பாருங்க. உலக நல வாழ்த்து.
உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பழத்தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கலந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. இன்றைய ஆசிரியர் பயிற்சியிலே பங்கேற்ற அனைத்து இறை தொண்டர்களுக்கும் கலந்து கொண்ட இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இத்துடன் இந்நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் மாலை 5:15 மணிக்கு ஞானகான நிகழ்வில் சந்திப்போம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.